ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த காலகட்டத்தில் இருந்து வருது. இந்த உடல் எடையை எப்படி கட்டுப்படுத்துறது, உணவில் எந்த விதமான மாற்றங்களை செய்கிறது, இப்படி பல கேள்விகள் நம்ம மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆரோக்கியமான உணவு முறை உடல் எடையை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுது. ஆனால் ஆரோக்கியமான டயட்டை பின்பற்றுறது நம்மளில் பலருக்கு மிக கடினமான விஷயமா இருக்குது. நம்மளில் பலரும் உணவை கட்டுப்படுத்துறது, அதாவது டயட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான காரியமாக இருக்கிறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலாகவே தெரியும். இருந்தாலும் கூட சில எளிய வழிமுறைகளின் மூலமாக நமது உடல் எடையை எளிதாக குறைக்கிறதுக்கு எந்தெந்த பொருட்களை உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைய செய்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல பூண்டு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பூண்டு வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கொழுப்பு இருக்குள்ள அதை கரைக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. தினமும் ஒரு பல் பூண்டை பச்சையாக சாப்பிடலாம். இது தவிர காய்கறிகள், சாலட்டுகள் மற்றும் சூப்பு செய்வோம்ல, அதில் கூட பூண்டு சேர்த்து சாப்பிடலாம். தினசரி உணவில் பூண்டு சேர்த்துக்கிறதன் மூலமாக உடல் எடை கணிசமாக குறையிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். உடல் எடையை கரைய செய்கிறதுல இஞ்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் உடம்புல வலி இருந்துச்சுனாலோ, வயிறு உப்புச பிரச்சனை இருந்துச்சுனாலோ, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கனாலோ இஞ்சியை எடுத்துக்கலாம். இஞ்சியில் கொழுப்பை எரிக்கும்ல, அந்த பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இஞ்சியை குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கி ஒரு கப் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். உடல் எடையை குறைய செய்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. வெது வெதுப்பான சூடு வரும்ல, அந்த சூட்டில் இருக்கும்போது தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. இப்படி நீங்கள் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டே வரும்போது உடல் எடை படிப்படியாக குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். உடல் எடையை கரைய செய்கிறதுல லவங்கப்பட்டை பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டையோட பொடி இருக்கும்ல, அதை ராத்திரி ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடல் எடை குறைய தொடங்கிடும். இந்த லவங்கப்பட்டை இருக்குல்ல, அது வளர்சிதை மாற்றம், கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரை தொடர்பான நன்மைகளெல்லாம் நம்ம உடம்புக்கு வழங்குது. இது செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுலையும் தொப்பையை கரைப்பதிலும் கூட முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் ஆஃப் லெமன் ஜூஸை புழிஞ்சு அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு டிப் என்னென்னா, சாதாரண தண்ணி, அதாவது சுடு தண்ணி இல்லை, நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அதில் லெமன் ஜூஸையும் தேனையும் சேர்த்து குடிச்சிட்டே வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எடையும் விரைவாக குறையும். இந்த வீடியோவில் நம்மள பலருக்கும் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுலையோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ டைம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட எளிமையான முறையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய டயட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.